அண்ணின் பார்க்க மாட்டான் தண்ணி அண்ணன் பொண்டாச்சு அண்ணிடா அண்ணன் அண்ணன்ல பாத்து பேசுறேன் என் உருவத்தை பார்த்து பார்த்தா நம்மளோட பீரான ஒரு குக்கல் இருக்குது அப்படின்னா அந்த குக்கல் நம்மளோட பெருநாய் இருக்குது நம்மளுக்கு என்ன வேலை என்னுடைய உருவத்தை பார்வை உனது இரண்டு நயனத்தால் குட்டாய் பார்க்கும்போது என்ன பார்த்தா திட்டக்குடி அரியலூர் ஈரோடு என் உருவத்தை குட்டாய் பார்த்தா நான் யார் நான் யார் பாட்டு பாட கூடாது நான் யாருன்னு சொல்லு உடம்புல ஒரு அடி விட மாட்டாது ஐயா அந்த விளக்கம் தெரிஞ்சா நான் சொல்லிக்க மாட்டேன் சொன்னா தெரியுமா நாடெல்லாம் இது சாகரத்தில் இருக்க முடியாத நாடு அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே 14 உலகம் 14 உலகம் எப்படி தெரியுமா உனக்கு கணக்கு தெரியுமா போல சொன்ன போடிய அதனால வேண்டி 14 உலகம் அப்படி 14 உலகத்திலே கண்டோம் சத்தா சாவரன் யாரு சப்தசாகரம் யாரு சத்தா சாவரன் அந்த கட்ட கட்ட இல்ல காதுல அது சரியா உங்களுக்கு சப்தசாகரம் இந்த மாதிரி இடம் குண்டு குழிவா இருக்கு ஊழுது வாரி ஏதோ ஊந்துனா அது சத்தா சாவரன் எங்க பாவத்துல பங்கெடுத்து என்ன ஐ அப்பேர் வட்ட அப்படி அதல விதல சுதல தராதல தராதல சாமி இந்த சாட்டியால அடிக்கலாம் ஈரோடு சாட்டியா ஈரோடு நீ தின்ற 14 உலகம் ஆமாடா அப்படி
14 உலகத்திலே கால் வச்சு வர முடியாது. அது நாடோ ஓ சக்கரவாளகிரி கோட்டை. எங்களுடைய இந்த நாட்டிற்கு விளக்கோ பாட்டன் முப்பாட்டன் கூட்டன் அதுல இருந்து இதுவரைக்கும் வந்த நாடு இது சக்கரவாளி. ஏற்கனவே என்னுடைய கூட்டன் ஆண்டு வந்த அந்த நாடு அது வேத்தகிரி மலையம். அப்படி வேத்தகிரி மலையை ஆண்டு வந்த என்னுடைய கூட்டன் அவன் நான் அப்படி மகாசூரன் அவருக்கு பிள்ளை யுகாசூரன் அவருக்கு பிள்ளை மணியுகாசூரன் அவருக்கு பிள்ளை அவருக்கு பிள்ளை நாங்கள் இருவர் நாங்க ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு ஆமா. அப்படி என் பெயர் தன்னன் என் தமையன் அவருடைய அமதேவன் கோலாக்கிரி சூரன். ஆமா எனக்கு கேட்க மாட்டா எனக்கு கேட்க மாட்டா. எனது தமையன் அப்படி எனது அண்ணன் அவன் பெயரோ அவருடைய இளவல் அழகு தம்பி காலால கூடிய வேலை நான் கையால செய்து குடிக்கக்கூடிய இளவல் என்னுடைய நமதியம் நான் தான். எங்க அண்ணன் காலால இடக்கூடிய வேலையை அவர் கையால செய்யக்கூடிய சக்கரவாளகிரி ஓட்டிய அது எப்படி என்றால் இது இருக்க முடியாது. எனது பூட்டலிலிருந்து எனது பாட்டன் எனது முப்பாட்டன் இவர் வரைக்கும் கொன்று குவித்தவன் யாரோ ஒரு எதிராளி. ஆமா அவன் யார் அப்படி என்று நாங்கள் அலைந்து திரிந்து வேலை விட்டு இருக்கின்ற வரையிலே ஒரு நாள் நடத்தது எங்களுக்கு ஒரு அசரீர் உழைத்தது. ஆமா அசரி விட்டது. அதே காலாக்கிரி இந்த நாட்டிலே நீங்கள் இருந்து வந்தால் இந்த வேத்திரிகிரி மலை உனது பூட்டன் ஆண்ட நாடு வேத்திரிகிரி. அதனால வேண்டி இந்த நாட்டிலே இந்த பெயரோடு நீங்க வாழ்ந்தீரானால் உமக்கு எதிராளி தாயகருக்கு கொண்டவன் மீண்டும் ஓட்டன் வடிவந்து உங்களை கொண்டு விட்டார். அப்படி என்று இந்த மலையை நீங்க விடுத்து அதர சுதர ஆதாரத்திலே ஒரு கோட்டை எழுப்பி அதற்கு சக்கரவாளகிரி கோட்டை அப்படி என்று பெயர் வளைத்து நானும் நமது அண்ணனும் அந்த வேத்திரி மலை விடுத்து அந்த வேத்திரி மலையிலே ஒரு பிரிவிலே சக்கரவாளகிரி கோட்டை அப்படி அமைத்தோம். அப்படி அமைத்து வாழும்பொழுது பார்த்தது தாயாரி யாரோ ஒருவன் எதிராளி பகனை மடித்தான். பகனை மடித்து அவருக்காக பரிந்த பிள்ளை யுகாசூரனை மடித்தான். அவருக்காக பரிந்து சென்ற மலையுகா சூரனையும் அடித்தான். அவன் சென்று மலையவனுக்காக சென்று அவன் பிள்ளை பிரதண்டாசூரன் சென்றான். பிரதண்டாசூரனையும் சென்றான். யாரு தாயார் உங்களை அந்த எதிராளி சக்கரவாளகிரி கோட்டை இருக்க முடியாது. எங்க அம்மா அது எந்தோலி வைரவி. அந்த அம்மாவிடம் நாடி தேடி வேண்டிய வரங்களை பெற்றோம். ஆமா அம்மா நாங்கள் இந்த உருவில் இருந்தாலும் எங்களை எதிராளி கொல்ல நினைத்தால் எங்கள் உயிர் பிரியப்படாது. உயிர் போகக்கூடாது. அப்படி என்று வேண்டியவனே அப்பா கலாக்கினி சூலாக்கினி இருவரும் நாலு ஒரு மேனி பொழுது ஒன்றாக எனக்கு பூஜை புனஸ்காரம் செய்தீர்களே. அதனால உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். அப்படி என்று அந்த அம்மா எங்களுக்கு ஒரு உபாயம் சொன்னாங்க. அந்த உபாயம் அது என்னவென்றால் அதை நான் சொல்லுவேன் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணு முதல்ல. ஏன்னா நீ குடியார பையன்
உன்னை நம்ப முடியாது. இல்லைங்க என்கிட்ட சொன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி நல்லா சரி நான் உங்கள்ட்ட சொல்றேன். பக்கத்துல ஜனம் என்ன இருக்குதா பாரு. இல்லைங்க யாரும் இல்ல. எல்லாம் சின்னண்டெல்லாம் வெள்ளை காட்டாமணி. வெள்ளை காட்டாமணி. நீ வெட்டி விட்டு சவுக்கு தோப்பு. இது நடுவுல இருக்கிறதெல்லாம் காட்டாமணி. அதனால வேண்டி உங்கள்ட்ட சொல்லலாம். அப்படி பார்த்த அந்த அம்மா என்கிட்ட சொல்ற வார்த்தை கிணத்துல போட்ட கல் மாதிரி போகணுமா? வணக்கம் சபாஷ். ஆனா என்ன ஒண்ணு தண்ணி தம்பரம் சாப்பிட்டேன்னா எங்கேயுமே சொல்ல மாட்டேன். எங்கேயும் சொல்லதா? தண்ணி பைப் இருக்கு பாரு. ஆமா கணக்கு தண்ணி பிடிக்கிறாங்க. ஆமா அங்கதான் போய் சொல்லுவோம். அங்க சொன்னா தண்ணி அங்க சொன்னாதான் ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி தண்ணி மாதிரி அரை மணி நேரத்துல பறிடும். ஐய் அப்பேற்பட்ட அந்த எண்டொலி பைரவி பிரமங்கலியம்மன் என்ன தெரிவித்தது? அப்பா காலாக்கி சூலாக்கி உங்க இருவரையும் எனது பலிபீடம் பலிபீடம் அந்த அம்மனுடைய அமரக்கூடிய பலிபீடம். ஆமா அந்த பலிபீடத்தில் உங்கள் இருவரையும் 2 கருவண்டாக எப்படி 2 கருவண்டாக உற்படமாக உங்களை படைக்கின்றேன். அதனால வேண்டி உங்கள் உயிர் ஜீவன் இந்த பலிபீடத்தில் கருவண்டிலே இருக்கும். ஆமா என்னுடைய உத்தரவு இல்லை என்றால் உங்களை யாரும் தேவரும் முனிவர் யாரா இருந்தாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் நாங்கள் வெளியே சென்று நான் யாரு கூட சண்டை போட்டேன்னா கையை வெட்டிட்டா என்ன ஒண்ணு நினைக்கிறேன்? கையை வெட்டினா என்ன ஆகும்? கை வெட்டா துண்டாயிடும். ஏய் ஒரு சுட்டு உதிரம் முடங்கிட ஊத்தாது வராது. ஐயா எங்க அம்மா கொடுத்த எங்களுக்கு வரப்பிரசாதம் 2 கருவண்டாக அந்த அம்மாவுடைய பலிபீடத்துல இருக்கு. கீழே இருக்கீங்க. அந்த அம்மா உத்தரவிட்டு அந்த அம்மாவே இசைந்து அந்த கருவண்டை எடுத்து அந்த அம்மா கொன்னா உண்டு. உயிர் கொடுத்த தெய்வம் கொள்ளுமா? உயிரெல்லாம் அந்த அம்மா பலிபீடத்துல உயிர் கொடுத்த தெய்வம் அந்த உயிரை எடுக்குமா? தாய்க்கு பிள்ளைய கொள்ளுமா? அதனால வேண்டி இந்த கருவண்டு இருப்பதை நாங்க மகிழ்ந்து நாங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவன் தேவனா முடிவாங்க. அவருக்கு தம்பி சூலாக்கில் சூரன் இருவருமாக புறப்பட்டு வருவது 33 கோடி அந்த வானோட்டு தேவர்கள் இந்த பூ உலகத்து மன்னர் இந்த பூநாட்டு மன்னர்களும் எம்மாடி ஆட்சி போட்டு அதனால பூநாட்டு மன்னர்கள் அந்த வானாட்டு தேவர்களும் அவர் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிஷர்கள் கிண்ணறர் கெம்பரர் கிருடகாந்தர் அஷ்டவசக்கர் அஷ்டதிக பாலகர் சித்தி வித்யாதரர்கள் அமரா சித்தர்கள் அந்த வானாட்டு மன்னர்களும் வானாட்டு தேவர்களும் இந்த பூலத்து மன்னர்களும் எனக்கு யார் மன்னாதி மன்னர் சபாஷ் மறுபடியும் கை கட்டி வாய்வளைத்து மௌன சபாஷ் அவர் உயிரை
அவர் உயிரை கொண்டு விடுகிறேன். சாபா. மன்னாதி மன்னர் ஆ மகனுடைய சேந்தர்கள் கை கட்டி ஆ வாய்ப்பிடித்து செத்துருவனா கை கட்டி வாய்ப்பு மௌனம் சாதிக்க வேண்டும்.